പാടി വിണ്ണോരാടവേ അറിഞ്ഞോ തേടവേ ഇടയോർ കൂടവേ സമാധാനം ഓടി യേശു ക്രിസ്തു ഇവർതാം 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 സമാധാനം ഓടി യേശു ക്രിസ്തു ഇവർതാം 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 இவர்தான். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பின்பகுதி. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவருடைய வல்லமைக்கு நிகரே கிடையாது. வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவனாகிய கர்த்தர் அவ்வளவு மகத்துவமானவரும் சிறந்தவருமாய் இருந்த போதிலும் மனிதர்களாகிய நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் செய்கிறார். கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட அவருடைய வல்லமைக்கு நிகரே கிடையாது. உங்களுக்கு ஒருவேளை வல்லமை குறைவா இருக்கலாம், அதிகாரிகளுடைய வல்லமைக்கு குன்றி போகலாம், குறைத்து போகலாம். அவர் வல்லமையில் சிறந்தவர். ஆகவேதான் சர்வ வல்லமை உள்ளவர். ராஜா தானியேலை காப்பாற்ற முயற்சித்தான், முடியவில்லை. ஆனால் சிங்க கெபியிலே போட்டு விட்டான். அவருடைய வல்லமையை தானியேல் பெற்றிருந்ததினால் சிங்கங்கள் அவனை ஒரு சேதமும் செய்யவே இல்லை. அந்த வல்லமையுள்ள தேவன் உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு மரணம் இல்லை, ஜீவன் இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நீர் வல்லமை உள்ளவர் என்பதை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரைக்கும் நிரூபித்தீர், இனிமேலும் நிரூபிப்பீராக. எந்தெந்த விதமான கட்டுகளிலே போராட்டங்களிலே சிக்கி உடைய பிள்ளைகள் தவித்துக் கொண்டிருந்தாலும் உங்களுடைய வல்லமை இன்றைக்கு வெளிப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறவர்களையும் நீர் வெளியே கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். நீதிமன்றங்களில் தேவையில்லாத கோர்ட்டு கேஸ்கள் உடைய பிள்ளைகளுக்கு சாதகமாய் முடிவதாக உடைய வல்லமை உள்ள கரத்தை இன்றைக்கு நீர் நீட்டிவிட்டதற்காக ஸ்தோத்திரம். படுத்த படுக்கையாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக, ஜீவன் பிரவேசிப்பதாக உம்முடைய நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.